மத்திய மாநில அரசுகள் எப்பொழுதும் இணைந்து செயல்படுவதுதான் ஒரு பகுதியின் முன்னேற்றத்திற்கு நிலையானது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் 50%இலிருந்து 18% வரை இறக்குமதி வரி மாற்றியுள்ளார். இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். சிவகங்கையில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் பேட்டி. சிவகங்கை மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இந்திய நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று வருகை தந்துள்ளார். மதுரையிலிருந்து திருப்பத்தூருக்கு ஹெலிகாப்டர் மூலம் வருகை தந்தவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பயணம் செய்து திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளை தரிசனம் செய்தார். பின்பு அங்கிருந்து சிவகங்கைக்கு சென்று ராணி வேலுநாச்சியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த போது வேலுநாச்சியார் மட்டும்தான் இழந்த அரசர் போர் புரிந்து மீண்டும் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஒரு மகத்தான சரித்திரத்துக்கு சொந்தமான இடம் சிவகங்கை. அது வீரம் விளைந்த மண். அது எப்பொழுதும் நல்லா இருக்கும். இருநாடு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இணக்கம் எல்லாமே இருக்கிறதா சொல்கிறாங்களே சார், இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது நயினார் நாகேந்திரன் நின்றுருக்கிறார் பக்கத்தில், நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். அதனால தான் நான் உங்களை பார்த்ததையுமே கும்பிட்டுட்டு போகிறேன்னு சொன்னேன். ஒரு துணை ஜனாதிபதி வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு நல்லா இருக்கீங்களா வைக்கலையா, அது சரியாக இருக்காது. ஆனால் மத்திய மாநில அரசுகள் எப்பொழுதும் இணைந்து செயல்படுவது தான் ஒரு பகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாகும். சார், ட்ரம்ப் இந்தியா மேலே வந்து 18% இறக்குமதி வரி விதிச்சிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு அழுத்தமாக இருக்குமா, கூடுதல் அழுத்தமாக இந்தியாவுக்கு? நீங்கள் தவறாக புரிந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் 50% போட்டிருந்தார், இப்போ 18% மாற்றிருக்கிறாரு. நிச்சயமாக இது வந்து இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குது.